இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஆஸ்திரேலியாவுக்கு எண்ணெய் விற்க மலேசியா திட்டமா? அன்வார் மறுப்பு. ஆஸ்திரேலியாவிற்கு எண்ணெய் விற்பதற்கு மலேசியா திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுவதை பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மறுத்துள்ளார். ஆஸ்திரேலிய பிரதமருடனான பேச்சுகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான முக்கிய தேவைகளில் அதிகம் கவனம் செலுத்தியதாக அவர் கூறினார். வியாழக்கிழமை ஆஸ்திரேலிய பிரதமர் ஆந்தோனி ஆல்பனீஸுடன் தனது சந்திப்பில் ஆஸ்திரேலியாவிடம் இருந்து பாஸ்பேட் தேவையான மலேசியா வலியுறுத்தியது. அதே நேரத்தில் மலேசியாவிடம் இருந்து உரம் போன்ற சில மூலப்பொருட்களை பெறுவது உள்ளிட்ட பரஸ்பர தேவைகள் குறித்தும் ஆஸ்திரேலிய பிரதமர் விவாதித்தார் என அன்வார் கூறினார். ஆஸ்திரேலியாவும் டீசல் கோரியதாகவும், ஆனால் உள்நாட்டு தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியிருப்பதால் தற்போதைக்கு மலேசியாவால் அந்த தேவையை பூர்த்தி செய்ய இயலவில்லை என்றும் அன்வார் சுட்டிக்காட்டினார். சைபர் ஜெயா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் பள்ளிவாசலில் வெள்ளிக்கிழமை தொழுகையை முடித்த பின்னர் அன்வார் செய்தியாளர்களிடம் இந்த விளக்கத்தை தெரிவித்தார். ஆரோக்கியமான வாழ்வுக்கு லாசெல்லா கோல்டு பாஸ்மதி அரிசி ஜாஸ்மின் ஃபுட் அறிமுகம். ஆரோக்கியமான உணவு முறையை விரும்பும் மலேசியர்களுக்காக ஜாஸ்மின் ஃபுட் கார்ப்பரேஷன் அதன் புதிய லாசெல்லா கோல்ட் எனும் பிரீமியம் ரக பாஸ்மதி அரிசியை அறிமுகப்படுத்தியுள்ளது. குறைந்த கிளைசிமிக் குறியீடு கொண்ட பாஸ்மதி அரிசி இரத்தத்தில் சர்க்கரை அளவை சீராக பராமரிக்க உதவுவதால் நவீன கால வாழ்க்கை முறைக்கு இது மிக சிறந்த தேர்வாகும். குறிப்பாக இந்த லாசெல்லா கோல்டு அரிசி இயற்கையான முறையில் முதிர்ச்சி அடைய செய்யப்பட்டதால் உணவுக்கு தனித்துவமான நறுமணத்தையும் சுவையையும் வழங்குகிறது. பிரியாணி, நெய்சோறு போன்ற பாரம்பரிய உணவுகளுக்கு ஏற்ற வகையில் நீண்ட மற்றும் மென்மையான அரிசி ரகமாக இது உருவாக்கப்பட்டுள்ளது. தரம் மற்றும் ஆரோக்கியத்தில் சமரசம் செய்ய விரும்பாத பயணிட்டாளர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவே இந்த தயாரிப்பு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக ஜாஸ்மின் ஃபுட் தெரிவித்துள்ளது. இந்த அறிமுகத்தை கொண்டாடும் வகையில் பெலிபெராஸ் மெனாங் எமாஸ், அதாவது அரிசி வாங்கினால் தினமும் தங்கம் வெல்லலாம் என்ற சிறப்பு போட்டியையும் ஜாஸ்மின் ஃபுட் அறிவித்துள்ளது. வரும் மே 1 முதல் ஜூலை 2 வரை ஜாஸ்மின் அல்லது பெராஸ் ஈரா தயாரிப்புகளை 30 ரிங்கிட்டுக்கு மேல் வாங்குபவர்கள் தினமும் தங்கம் வெல்லும் வாய்ப்பை பெறலாம். புற்றுநோய் பரவல் குற்றச்சாட்டுகளுக்கு UM மறுப்பு, கதிர்வீச்சு பாதுகாப்புக்கு உத்தரவாதம். மலாயா பல்கலைக்கழகமான UM அதன் மருத்துவமனை பெட் சிடி ஸ்கேன் பிரிவில் SOP நடைமுறைகள் மீறல்கள் காரணமாக பணியாளர்களுக்கு புற்றுநோய் ஏற்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை திட்டவட்டமாக மறுத்துள்ளது. அனைத்து செயல்பாடுகளும் அணு ஆற்றல் உரிம சட்டம் மற்றும் கதிரியக்க பாதுகாப்பு SOP படியே நடைபெறுவதாக அது விளக்கியது. பணியாளர்கள் டாசிமீட்டர் எனப்படும் கதிரியக்க அளவுமானி அணிந்து கதிரியக்க அளவை கண்காணிக்கின்றனர். தவிர கதிரியக்க அளவும் அதிகாரப்பூர்வ வரம்புக்கு மிக குறைவாக உள்ளதை UM உறுதிப்படுத்தியது. சுகாதார அமைச்சின் மருத்துவ கதிரியக்க ஒழுங்குமுறை பிரிவு கடந்த ஆண்டு அக்டோபரில் ஆய்வு செய்த போது எந்தவித மீறலும் இல்லை என உறுதி செய்யப்பட்டதையும் அது சுட்டிக்காட்டியது. கதிர்வீச்சு கழிவுகள் பாதுகாப்பாக நிர்வகிக்கப்படுகின்றன என்றாலும் தேவைப்பட்டால் மேற்கொண்டு ஆய்வுக்கு உட்பட தாங்கள் தயாராக இருப்பதாக அது கூறிற்று. முன்னதாக ரிஃபார்ம் IPT என்ற சமூக ஆர்வலர் குழு மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையத்தில் ஏற்பட்டதாக கூறப்படும் கதிர்வீச்சு பாதுகாப்பு மீறல்கள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தது. சமூக ஊடகங்களை நிந்தனை கருத்துக்களுக்கான களமாக மாற்ற வேண்டாம், டத்தோ குமார் எச்சரிக்கை. சமூக ஊடகங்களில் சினமூட்டும் மற்றும் அவதூறான கருத்துக்களை பதிவிடுவது குறித்து புகிட் அமான் குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குநர் டத்தோ M குமார் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இவ்வாண்டின் முதல் 3 மாதங்களில் மட்டும் 3R எனப்படும் இனம், மதம், ஆட்சியாளர்களுக்கு எதிராக அவதூறுகளை பரப்பியதாக 30 வழக்குகள் தேச நிந்தனை சட்டத்தின் கீழ் விசாரணை செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சமூக வலைதளங்களில் தற்போதைய கொள்கைகள் மற்றும் விவகாரங்கள் குறித்து பொதுமக்களிடையே பதற்றத்தை உருவாக்கும் நோக்கில் கருத்துகள் பதிவிடப்படுவது அதிகரித்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இத்தகைய பொறுப்பற்ற செயல்கள் நாட்டின் நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதுடன் ஆரோக்கியமற்ற இணைய சூழலையும் உருவாக்குவதாக அவர் குறிப்பிட்டார். கருத்து சுதந்திரம் என்பது மற்றவர்களை இழிவுபடுத்தவோ அல்லது ஆத்திரமூட்டும் கருத்துக்களை பரப்பவோ வழங்கப்பட்ட உரிமம் அல்ல என்று குமார் நினைவுறுத்தினார்.
சட்டத்தை மீறி செயல்படுபவர்களுக்கு எதிராக குறிப்பாக தேச நிந்தனை சட்டம் மற்றும் தொடர்பு பல்லூடக சட்டத்தின் கீழ் பாரபட்சமின்றி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். பொதுமக்கள் சமூக வலைதளங்களை முதிர்ச்சியுடனும் பொறுப்புடனும் பயன்படுத்துமாறு அவர் கேட்டுக்கொண்டார். அபாயகரமாக பேருந்து ஓட்டிய குற்றத்தை ஒப்புக்கொண்ட ஓட்டுநருக்கு ஓராண்டு சிறை, காதலிக்கு 6 மாத சிறை தண்டனை, 5000 ரிங்கிட் அபராதம். அபாயகரமான முறையில் பேருந்தை ஓட்டிய குற்றச்சாட்டை நேற்று மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து ஒரு பேருந்து ஓட்டுநருக்கும் அவரது காதலிக்கும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்டவர்களான 36 வயதான ஆரிஃப் ஃபாமி அப்துல் சலாம் மற்றும் 21 வயதான நூர் அடிலா நஜ்வா இல்ஹாம் அமீருல்லா ஆகியோர் மேஜிஸ்ட்ரேட் மனசான் சினின் முன்னிலையில் இந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். ஆரிஃபாமிக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அதே வேளையில் குற்றத்தை ஒப்புக்கொண்ட தனக்கு நீதிமன்றம் கருணை காட்ட வேண்டும் என நூர் அடிலா இதற்கு முன் மேஜிஸ்ட்ரேட் மனாசன் சினியிடம் முறையிட்டார். தனது கருணை மனுவில் எஸ்பிஎம் தேர்வில் தான் 8A 2B முடிவுகளை பெற்றதாகவும், குழந்தை பருவம் முதல் தனது பாட்டியால் வளர்க்கப்பட்டதாகவும், படிப்பதற்கு வாய்ப்புகள் கிடைத்தும் அதற்கான செலவை ஏற்க இயலவில்லை என்றும், மேலும் தனது படிப்பை தொடர ஏதுவாக குறைந்த தண்டனை வழங்கும்படி நூர் அடிலா கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு 6 மாத சிறை தண்டனை மற்றும் தலா 5000 ரிங்கிட் அபராதம் விதிப்பதாக மேஜிஸ்ட்ரேட் தீர்ப்பளித்தார். ஹாங்காங்கில் 12வது அனைத்துலக புத்தாக்க போட்டியில் அம்பாங் தமிழ் பள்ளி மாணவர்கள் சாதனை. ஹாங்காங்கில் 12வது அனைத்துலக புத்தாக்க போட்டியில் அம்பாங் தமிழ் பள்ளி மாணவர்கள் சாதனை சமையலறையில் சுகாதாரத்தை உறுதி செய்யும் விவேக கத்தி வைப்பான் என்னும் புத்தாக்க கருவியை கண்டுபிடித்து ஹாங்காங் அனைத்துலக புத்தாக்க போட்டியில் அம்பாங் தமிழ் பள்ளி மாணவர்கள் உலக தரத்திலான சாதனையை நிகழ்த்தியுள்ளனர். மார்ச் 12 முதல் 15 வரை ஹாங்காங்கில் நடைபெற்ற 12வது அனைத்துலக மாணவர் புத்தாக்க கண்டுபிடிப்பு போட்டியில் தான் மலேசியாவுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் இம்மாணவர்கள் இந்த வெற்றியை பதிவு செய்தனர். ஜெய் கணேஷ், ரிஷிதா மற்றும் துஷாந்த் நாயர் ஆகிய 3 இளம் விஞ்ஞானிகள் உருவாக்கிய இக்கருவி UVC ஒளியை பயன்படுத்தி கத்திகளில் உள்ள பாக்டீரியா மற்றும் வைரஸ்களை 20 நிமிடங்களில் தானாக அழிக்கும் திறன் கொண்டது. இக்கருவி எதிர்காலத்தில் விவேக கைபேசி எச்சரிக்கை வசதியுடன் மேம்படுத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே 2025ஆம் ஆண்டு ஐடெக்ஸ் போட்டியில் சிறந்த கண்டுபிடிப்புக்கான விருதை வென்றிருந்த இம்மாணவர்கள் தற்போது ஹாங்காங்கில் அனைத்துலக புத்தாக்க கிண்ணம் மற்றும் ஹாங்காங் சிறப்பு விருது ஆகியவற்றை தட்டி சென்றுள்ளனர். வெள்ளி புத்தகம் மற்றும் ரொக்க பரிசையும் வென்ற மாணவர்கள் வெள்ளிப்பதக்கம் மற்றும் ரொக்க பரிசையும் வென்ற இம்மாணவர்களின் சாதனையோடு அவர்களின் வழிகாட்டி ஆசிரியருக்கும் ஆசிரியர் அங்கீகார விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கடன் வாங்காத குடும்பத்தின் மீது வட்டி முதலை கும்பல் தாக்குதல், தம்பினில் பரபரப்பு. கடன் பெறாத குடும்பத்தின் மீது அலாங் எனப்படும் வட்டி முதலை கும்பல் அராஜகம் செய்துள்ள சம்பவம் நெகிரி செம்பிலான் தம்பினில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாமான் இண்டாவில் வசிக்கும் ஹா ஹி சிங் என்பவரது வீட்டின் மீது மர்ம நபர்கள் சிவப்பு சாயத்தை ஊற்றி சென்றுள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை 3:30 மணியளவில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் இந்த செயலில் ஈடுபட்டது சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. தனது குடும்பத்தினர் யாருமே யாரிடமும் கடன் வாங்கவில்லை என்றும் இது தவறான அடையாளத்தால் நடந்திருக்கலாம் என்றும் ஹியூச்சிங் தெரிவித்தார். இந்த தாக்குதலால் வீட்டோடு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரும் சேதமடைந்தது. இதனால் சுமார் 4000 ரிங்கிட் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. வீட்டில் உள்ள குழந்தைகள் மற்றும் இதய நோயாளியான தந்தையின் பாதுகாப்பு குறித்து அஞ்சும் குடும்பத்தினர் இது தொடர்பாக தம்பின் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். நாங்கள் கடன் வாங்கவில்லை, தயவு செய்து எங்களை தொந்தரவு செய்யாதீர்கள் என கெஞ்சிய ஹியூச்சிங் உண்மை நிலையை கண்டறிய தனது கணவர் ஃபு இங் ஹாவை தொடர்பு கொள்ளுமாறு அந்த வட்டி முதலை கும்பலுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்தார். சமூக ஊடகங்களில் குழந்தைகளுக்கு ஆபத்து, பெற்றோரின் கண்காணிப்பும் அவசியம் என MCCA எச்சரிக்கை. சமூக வலைதளங்களில் குழந்தைகளுக்கு ஏற்படும் அபாயங்களை குறைக்க பெற்றோர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும். மலேசிய இணைய பயணீட்டாளர் சங்கமான MCCAவின் தலைவர் சிராஜ் ஜாலில் அவ்வாறு வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கம் பல்வேறு பாதுகாப்பு விதிமுறைகளை அமுல்படுத்தினாலும் பெற்றோரின் நேரடி கண்காணிப்பு மட்டுமே குழந்தைகளை ஆபத்தான உள்ளடக்கங்கள் மற்றும் பாலியல் சீண்டல்களில் இருந்து பாதுகாக்க முடியும் என்றார் அவர். குறிப்பாக இணைய கல்வி குறித்த விழிப்புணர்வு பெற்றோரிடையே குறைவாக இருப்பது கவலை அளிப்பதாக அவர் சொன்னார். இந்நிலையில் 16 வயதிற்கு உட்பட்ட சிறார்கள் சமூக ஊடக கணக்கு வைத்திருப்பதை தடை செய்யும் அரசாங்கத்தின் முடிவை அவர் வரவேற்றுள்ளார்.
இது சிறார்களை தடுப்பதற்கான நடவடிக்கை அல்ல, மாறாக அவர்களின் உளவியல் பாதுகாப்புக்கான ஒரு முக்கிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என அவர் விளக்கினார். போலி கணக்குகளை தவிர்க்க மை டிஜிட்டல் ஐடி போன்ற அடையாள சான்றிதழ் முறைகளை பயன்படுத்துவது அவசியம் என்றும் சிராஜ் பரிந்துரைத்தார். விடியற்காலையில் வீட்டில் கொள்ளை, பாராங்கினால் ஆடவர் வெட்டி கொலை. தெலுக்கிந்தான் பெக்கான்பாரு அருகே நேற்று தனது வீட்டில் நடந்த கொள்ளை சம்பவத்தில் 69 வயது ஆடவர் ஒருவர் பாராங்கினால் தாக்கியதால் உயிரிழந்தார். காலை 6 மணி அளவில் நடந்த இந்த சம்பவத்தில் முகமூடி அணிந்த 3 கொள்ளையர்களில் ஒருவர் தான் வைத்திருந்த பாராங்கத்தியினால் அவரை தாக்கியுள்ளான். கையில் கத்தி குத்துக்கு உள்ளானதால் கடுமையான காயத்திற்கு உள்ளான ஜெயகோபி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விடியற் காலையில் தனது வீட்டின் முற்றத்தில் பூஜைக்காக ஜெயகோபியின் மனைவி தயாராகி கொண்டிருந்த போது திடீரென சுவரேறி குதித்த முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் அவ்வீட்டில் நுழைந்தனர். இந்த கொள்ளையர்களில் ஒருவன் ஜெயகோபியின் மனைவி புனிதவள்ளியை சத்தம் போட வேண்டாம் என வாயை மூடி கத்தி முனையில் மிரட்டியுள்ளார். இவ்வேளையில் 67 வயதுடைய புனிதவள்ளி பயத்தினால் கூச்சல் போடவே அவரது கணவர் ஜெயகோபி வீட்டின் உள்ளே இருந்து வெளியே வந்தபோது அவரை கொள்ளையர்களில் ஒருவன் தான் வைத்திருந்த பாராங்கினால் தாக்கியுள்ளான். ஜெயகோபி மனைவி அணிந்திருந்த ஒரு சங்கிலி மற்றும் பூஜை அறையில் உள்ள பணத்தையும் எடுத்துக்கொண்டு கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இச்சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஹிலிர்பேரா மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி ஆணையர் ஜுவா காக்லியான் தெரிவித்தார். ஜெயகோபியின் மனைவிக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை.